வா இங்கே. திலோத்தமா, பார்த்தாயா யமதர்மனை? அமுத போதையில் அன்னப்பறவை கரியில் அடியற்ற மரம் போல சாய்ந்து விட்டாள். வெற்றியில் பாதி கிட்டிவிட்டது. போதை தெளியட்டும், எழுந்து வரட்டும், மீதி வெற்றியையும் மீட்டு காட்டுகிறேன் பாருங்கள். நகர்த்து நகர்த்து. திடீரென்று நாரதர் வந்தால் யமனிடம் அதிக நெருக்கம் காட்டு. அப்போதுதான் சுருக்கென்று அவர் மனத்தில் குத்தும். போகலாமா? நாராயண நாராயண. ஐயோ, வந்ததே மோசம், யமதர்பார்க்கே நாசம். ஏனி உலகமெல்லாம் இனி இழுத்தி பேசுமே. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நாராயண நாராயண. நாரத மகரிஷியே வர வேண்டும். நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். என்ன யமதர்பார் கலையிழந்து காணப்படுகிறது? யமாசனம் காலியாக கிடக்கிறது. கெடிபிடி இல்லை, யமகர்ஜனை இல்லை. ஏதோ சிங்கமில்லாத சிறுநரி குகையில் நுழைந்ததை போன்றல்லவா இருக்கிறது. சித்ரபுத்ரா, எங்கே உன் தலைவன்? தென் திசை ககமான் யமாதிபதி. சுவாமி, அது எங்கள் யமதர்மராஜா சபைக்கு வரவில்லை. அது தெரிந்துதானே கேட்கிறேன். உடல் நலமில்லையா, இல்லை அவன் ஊரிலேயே இல்லையா? சுவாமி, அவர் ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறார். தேவேந்திரரின் அழைப்பின் பேரில் அமராவதிக்கு விருந்தினராக சென்றிருக்கிறார். கொஞ்சமாக ஒரு 10 நாட்கள் ஓடிவிட்டன. அவர் இன்னும் திரும்பிய பாடிவில்லை. அது பற்றி நான் என்ன ஏதென்று தகவலும் இல்லை. சித்ரபுத்ரா, தும்பை விட்டு வாளை பிடித்த கதையாகிவிட்டது. யமன் கை நழுவி போய்விட்டான். உன்னை கை கழுவி போய்விட்டான். மதுவுக்கு அடிமையாகி மதிக்கட்டு மாது மயக்கத்தில் மோசம் போய்விட்டான். தெரியுமா? நமக்கு அது நாசத்தை அல்லவா உண்டாக்கிவிடும் சுவாமி. நான் அப்போதே சந்தேகப்பட்டேன். அதன்படி ஆகிவிட்டதப்பா. அமராவதி பட்டணத்தில் அமரேந்திரன் அரண்மனை ஆஸ்தான நர்த்தகி திலோத்தமையின் அந்தப்புறத்தில் அம்சதுளியா மஞ்சத்தில் சண்டம் முதுகு விட்டான் தர்மராஜன். இனி அவன் திரும்பவே மாட்டான். அவளையே மணந்து கொண்டு 60-70 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு குடியும் கொடுத்தனுமாய் இருக்க தீர்மானித்து விட்டான் யமன். நாரத சுவாமி, எல்லாம் அந்த இந்திராதிபதியின் சூழ்ச்சி தான். இது தானாகவே இன்முகம் காட்டி இனிக்க இனிக்க பேசி நல்லவன் போல் நடித்து நயவஞ்சகம் புரிந்து விட்டாரே. இப்போது நான் என்ன செய்யட்டும்? சித்ராபுத்ரா, நீ நல்ல கணக்கு பிள்ளை. அவன் எக்காடாவது கட்டு ஒழியட்டும். இனி நீ ஏன் யமதர்மராஜனாகிவிடு. இந்த யமனுலகத்தை நல்ல விதமாக ஆண்டுகொள். அதற்கான ஏற்பாட்டை நான் இப்போதே செய்து விடுகிறேன். என்ன சொல்கிறாய் நீ? வேண்டவே வேண்டாம் சுவாமி. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் சாதமாக்கி கொண்டு நான் யமராஜனாக விரும்பவில்லை. தலைவர் தான் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக நானும் தவறிவிடக்கூடாது. அவர் எப்படியும் மீட்டு கொண்டு மீண்டும் அவரை இந்த நாட்டுக்கு அதிபதியாக்கவே நான் விரும்புகின்றேன். அதற்கான உபாயம் என்று சொல்லுங்கள் சுவாமி. எத்தனை அபாயம் ஏற்பட்டாலும் செய்து முடிக்கிறேன். பாராட்டுகிறேன் சித்ரபுத்ரா. நீயே உண்மையானவன், விசுவாசமுள்ள உயர்வான ஊழியன். நீ உனக்கு நம்பிக்கையான 4 யமகிங்கரர்களை அழைத்து கொண்டு மாறு வேடத்தில் அமராவதி பட்டணத்தில் புகுந்துவிடு. பகல் முடிந்து இரவானதும் ஊர் அடங்கிவிடும். அத்தனை இந்திரர்களும் அமுதபானம் அறிந்துவிட்டு மயக்கத்தில் மல்லாந்து விடுவார்கள். நீங்கள் அரண்மனைக்குள் புகுந்து திலோத்தமையின் அந்தப்புறம் நாடி அந்த காமாந்தகாரனை யமதர்மனை கட்டிலோடு கடத்தி இங்கே நும் அரண்மனையில் கிடத்தி விடுங்கள். போதை தெளிந்து அவன் விழித்தவுடன் நயமாக விஷயத்தை எடுத்து இயம்பு. அவன் சிந்திப்பான், தெளிவான், தவற்றை உணர்வான், மீண்டும் தர்மநெறி கடைபிடிப்பான். சுவாமி, அமராவதி சென்று மீண்டு விடுவது என்பது அத்தனை எளிதான காரியம்தானா? அசுரர்கள் என்று நினைத்து எங்களை கொன்று போட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வது? நம்பிக்கையோடு செல்லுங்கள்.
அப்படி இசகு பிசகாக ஏதாவது நேர்ந்தால் இந்த நாரதன் எட்டி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டான். தக்க சமயத்தில் தோன்றி சிக்கலை தீர்ப்பான். நீ தாமதிக்காதே, பின்னர் தர்ம சங்கடமாக போய்விடும். சுவாமி, இப்போது மட்டும் என்னவாம்? தர்மம் சங்கடத்தில்தான் இருக்கிறது. முயன்று பார்க்கிறேன். என்றதை செய். முயற்சி மெய் வருத்த கூலி தரும். நாம் வருகிறோம். நாராயண நாராயண. திலோத்தமா, திலோத்தமா, என் அன்பே, ஆறுவீரே, இதய கனியே, ஈர மலரு, உன்னை பிரிந்து ஒரு கணமேனும் என்னால் இருக்க இயலாது. காலம் கடத்தாதே, காமம் தலைக்கேறுகிறது. வா வா, வந்து என்னை உன் கரும்பு கரங்களால் இருக்க கட்டி தழுவடி. வா. யார் அது? யார் யார் வருவது? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, நான் தான் தங்கள் ஊழியன் சித்ராகுப்தன் வந்திருக்கிறேன். சித்ராபுத்ரா, நீயா? நீ எப்படி இங்கு வந்தாய்? வர முடியும். உனக்கு நான் இட்ட பணி என்ன ஆயிற்று? நீ ஏன் அமரலோகம் வந்தாய்? அதுவும் நானும் திலோத்தமையும் பயணித்திருக்கும் அந்த புறம் வந்தாய். சொல்லடா சீக்கிரம். மகாபிரபு, நான் நம்முலகத்தில்தான் எனக்கிட்ட பணியை சிரமேர் தாங்கி செய்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் தற்போது எந்த அந்தப்புறத்திலும் இல்லை, அமராவதியிலும் இல்லை, நம்முலகத்தில்தான் இருக்கிறீர்கள். நம் கிங்கிலியர்கள் தான் செய்தி சொன்னார்கள். வந்தேன். தங்கள் குரல் கேட்டதே, உடன் ஓடி வந்து பார்த்தேன். சித்ராபுத்ரா, இது சூழ்ச்சி, திட்டமிட்ட சதி, துரோகம், அப்பட்டமான ஏமாற்று வேலை. யார் அந்த சதிகாரர்கள்? அவர்களை சூலத்தால் குத்துவேன். அவர் உயிரை பாசத்தால் பறிப்பேன். என்னை இப்படி பரிதவிக்க செய்த பாவி யார்? சொல்லடா சீக்கிரம். நான் எப்படி இங்கு வந்தேன் அதை சொல் முதலில். தன்னகிரியில்லா தலைவா, தர்மராஜரே, எனக்கு எதுவுமே தெரியாது. காவலர்கள் தான் சொன்னார்கள். நள்ளிரவில் 4 தேவர்கள் தங்களை கட்டிலோடு தூக்கி வந்து வான்வழி பயணத்தில் தங்களை இங்கு கிடத்திவிட்டு பறந்து போய்விட்டார்களாம். சுவாமி, ஆம், நம்முடைய கிங்கிலியர்கள் தான் சொன்னார்கள். அப்படியா? அமரேந்திரா, நீ உன் சகாக்களோடு கூடி சதி திட்டமிட்ட சண்டாளா, சதிபதியாகியவிருந்த என்னையும் திலோத்தமையையும் பிரித்து விட்டீர்களா? அக்கக்காக பிரித்து விடுவேன் உங்களை. சித்ரபுத்ரா, நீ உன் பணியை தொடரு. நான் அமராவதி செல்கிறேன். அருமை காதலி திலோத்தமையோடு திரும்புகிறேன். மன்னர் மன்னா, மகிஷவாகனா, அது இனிமேல் நிகழ வாய்ப்பில்லை. நாரத மகரிஷி வந்திருந்தார். அவரே சொன்னார், தேவேந்திரனின் கட்டளைப்படி அப்பெண் யமன் மேல் ஒரு இது வந்து விட்டதைப் போல் நடிக்கிறாள். எந்த நேரமும் யமனை அவள் கை கழுவி விட்டு அந்த தேவேந்திரனோடு கூடி கும்மாளம் அடிக்கத்தான் போகிறாள். மதிமயங்கிய யமனை தேவர்கள் தூக்கி வந்து இங்கு எரிந்துவிட்டு போய்விடுவார்கள் என்று. அப்படியா? நாரதர் சொன்னார் என்றால் அதில் பொய் இருக்காது. முக்காலமும் அறிந்த முனிவர் அல்லவா அவர். சித்ரபுத்ரா, தேவேந்திரர் ஏன் இப்படி நம்ப வைத்து நயவஞ்சகம் புரிய வேண்டும்? காரணமாகத்தான் பிரபு. தங்களின் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க இந்திராதிபதி செய்த சூழ்ச்சிதான் இது. கர்மமே கண்ணாக நினைத்து கண்ணியத்தோடு செயல்பட்டு வந்த தங்களை ஒரு பெண்ணை காட்டி மயக்கி மல்லாத்தை விட பின்னப்பட்டு விட்டது இந்த சதிவலை. அதில் தாங்கள் சரியாக சிக்கிக் கொண்டு விட்டீர்கள். மீளப் போகிறீர்களோ அல்லது மாளப் போகிறீர்களோ தெரியவில்லை என்று நாரதர் வருந்தினாரா? ஆமாம் ஆமாம். அப்படியா? ஐயோ தேவேந்திரா, உன் ஆசை வார்த்தைகளால் நாசமாக போகவிருந்தேனடா பாவி. ஐயோ, என் அங்கமெல்லாம் பற்றி எறுகிறது, காமத்தி தகிக்கிறது. அடி சண்டாளி, சதிகாரி திலோத்தமா, உன் ஸ்பரிசம் பட்டதால் என் உடம்பு பாழ்பட்டுவிட இருந்தது. பதார்த்தத்தை காட்டி பசியை தூண்டிவித்த கதையாக பாவி,
உன் வளர்ப்பை காட்டி என் இணக்கவற்றியை ஈர்த்து அப்படியே விட்டு விட்டாயே. ஐயோ, தாழ முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே. மும்மூர்த்திகளே, முப்பெரும் தேவியரே, என்னை காப்பாற்றுங்கள். நான் மனதார தவறேதும் செய்து விடவில்லை. மன்றாடி வேண்டுகிறேன். ஏ காமத்தீயே, என்னை பிடித்தாட்டும் பேயே, போ போ, என்னை விட்டு தூர விலகி போ போ தூ. ஐயோ ஐயோ மகாபிரபு, நான் செத்தேன். யார் யாரது வந்திருப்பது? ஏ அரக்கனே, ஆடாதே, நில் நில். நீ யார் என்று சொல் சொல். பசி பசி, நான் பசியாற வேண்டும். உன் ஏவலர்கள் வேண்டும், உன் காவலர்கள் வேண்டும். பசி பசி. நீ புசிக்க வேண்டியதை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். அப்படியே நீ யார் என்று சொல் முதலில். என்னை தெரியவில்லை. நான் நான் உன் காமத்தியில் ஜனித்த காமாசுரன். இல்லை, நீ அனலாய் தைக்கும் அனலாசுரன். நீயே என் மகன். நானா உன் மகன்? எப்படி? எந்தன் தாங்கோனா வீரியத்திலிருந்து வெளிப்போந்த வீரனல்லவா நீ. எனக்கு பிறந்த என் மகன். நானே உன் தந்தை. அப்படியா? அப்பா நீ எங்கே என் அம்மா? அவள் ஒரு மோசக்காரி. அந்த நாசக்காரி திலோத்தமை என்னை ஏமாற்றிவிட்டு அந்த நாசக்காரன் தேவேந்திரனோடு கூடி கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறான் அமராவதி பட்டணத்தில். நீ அங்கி போச்சே, போ. அப்படியா? இப்போதே அமராவதி செல்வேன். அவ்விருவரையும் பிடித்து விழுங்குவேன். பற்றாமல் போனால் அங்கு கண்டோரையெல்லாம் பிடித்து உண்டு மகிழ்வேன். புறப்படவா அப்பா? சென்று வா மகனே. ஜிகு 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 ஜிம்பா, ஜிகு ஜிகு ஜிம்பா. அப்பா அனலாசுரா, இந்த மட்டில் என்னை விட்டு சென்றாயே, அது போதும். எனக்கு கேடு நிறைத்தாரை கெடு, போ சீக்கிரம். சித்திரபுத்திரா, இதோ வந்து விட்டேன் மகாபிரபு. இந்தாருங்கள் தங்கள் சூலாயுதம், பாசக்கயிறு, பிடித்து கொள்ளுங்கள். ஆளை விடுங்கள் சுவாமி. உண்மை ஊழியன் உன்னை இனி விடுவதற்கில்லை. இனி ஒரு காலம் மோசக்காரர்களை நம்பி மோசம் போவதற்கில்லை. மோகினிகளை நம்பி சோரம் போவதற்கில்லை. மும்மூர்த்திகளுக்கும் முத்தேவியருக்கும் விசுவாசமுள்ள ஊழியனாக நடந்து கொள்வேன். கண்ணியமாக கடமையாற்றுவேன். எடுடா ஏற்றிச்சுவடியை, படிடா இன்றைய கணக்கை. இதோ இதோ சுவாமி. மகாபிரபு, பிறப்பு 10 கோடி, இருப்பு 8 கோடி, பிடித்து வர வேண்டிய உயிர்கள் 1 கோடி.